வணக்கம். டே 17 அக்டோபர் 22 உடைய 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆச்சு. 3வது ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா, பார்வதி டென்ஷன் ஆகிற விஷயம் ஏற்கனவே பார்வதி வந்து கத்திட்டு திவாகரை நோக்கி கத்திட்டு போன அந்த வீடியோலேருந்து அப்படியே எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோல போட்டிருக்காங்க. இன்னைக்கு சம்பவமே அது ஒன்று தான் போல இருக்குது. காலையிலேருந்து 3 ப்ரோமோ இதே போட்டிருக்காங்க. லைவ்லேருந்து எப்படா இந்த சம்பவம் நடக்கும்னு சொல்லி வந்து நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் பார்வதியும் திவாகரையும் உள்ளுக்குள்ள கூப்பிட்டு கன்ஃபர்ஷன் ரூமில் உட்கார வச்சு நம்ம பிக் பாஸ் சில விஷயங்கள் வந்து பேசிட்டு இருந்தாரு. உங்களுக்கு வந்து சில வந்து பவர் கொடுத்துருக்குறோம். QC அப்படிங்கிற பேட்ச் ஒன்று கொடுத்துருக்குறோம். சட்டம் உன் கையில் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கோம். அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை பார்க்கலாம். இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குமோ அதெல்லாம் நீங்கள் தான் QC பண்ணணும். அதே மாதிரி அந்த ஜூஸோடைய குவாலிட்டி என்ன இருக்குது, அது இருக்குது, எது இருக்குது, இது எல்லாத்தையும் நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்ச பிறகு உங்களுடைய தீர்ப்பே இறுதியானது. நம்ம ஊர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் வந்து கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நடுவரின் தீர்ப்பே இறுதியானது அப்படிம்பாங்க. அதே மாதிரி உங்களுடைய தீர்ப்பே இறுதியானது அப்படிங்கிற விஷயத்த பார்வதிக்கிட்டையும் திவாகர்ட்டையும் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து புக்கை வச்சு படிச்சுட்டு இருந்தாங்க. 2 ஷீட் கொடுத்தாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸு, இன்னொன்று வந்து QCI இவங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ். ரெண்டையும் வந்து மக்கள்கிட்ட படிச்சுட்டாங்க. படிச்சு முடிச்சோடனே அப்படியே சில விஷயங்கள் வந்து உரண்டு எழுத்துட்டு இருந்தாங்க. எப்படா இவங்க உரண்டு எழுக்க போகிறாங்க, எப்படா இவங்க ஒழுங்காக பேச போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நானும் தேடி பார்த்துட்டு இருந்தேன். இன்னும் நடக்கவே காணோம். பார்வதி வாலண்டியராக போயிட்டு வந்து ஜூஸ் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். போயிட்டு இதை செய்ய அதை செய்ய சொல்லிட்டு இருந்தாங்க. FJ போய் இப்போ உட்காந்து அவன் ஜூஸ் கலக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு வந்து நீ பீட் பாக்ஸ் பண்ணு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பார்வதி சொன்னாங்க. ஏங்க பீட் பாக்ஸ் பண்ணுன்னா எச்சரிக்கை தெரியும்ல, அது போய் ஜூஸ் போய்ட்டு ஹைஜீனிக் பாதிக்கப்படும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் இங்கே நிற்காதீங்க அங்கே நிற்காதீங்கன்னு பார்வதி சொல்லியிருக்காங்க. பார்வதி அதை கேட்காம வந்து அடம் முடிச்சிட்டு இருக்குது. பார்வதியை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னா, ஒரு பவர் கையில் கிடச்சிச்சு, அந்த பவரை நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த பவரை யூஸ் பண்ணுறதுக்காக வந்து பார்வதி வந்து யூஸ் பண்ணுற டோன் வந்து தான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனை ஆகுது. டோனு பேசுகின்ற விதமே நமக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டபுளாக இருக்குது அப்படிங்கிறது வருத்தப்பட விஷயமா இருக்குது. திவாகரை பொறுத்த வரைக்கும் வந்து அவரோட டோனு வந்து இரிட்டேட்டபுளாக கிடையாது. அவர் வந்து புரிதல் இல்லாமையே ஒரு மனநிலைக்குள்ளேயே சுற்றி இருக்கிற மாதிரி தெரியுது. பார்வதி திவாகர் உட்காந்துட்டு நிறைய விஷயங்கள் பேசிட்டு கிடந்தாங்க. இவங்க அப்படி இருக்காங்க நம்மகிட்ட இந்த பவர் கொடுத்துருக்காங்க, நம்ம அதை வச்சு என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்தாங்க. பிக் பாஸ் இவ்வளோ பெரிய பவர் கையில் கொடுத்த பிறகு அதை வந்து என்ன மாதிரியான மனநிலைக்குள்ளே வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இனிமேல் பார்க்கணும். இப்போ தான் பவரை கொடுத்து உள்ளுக்குள்ளே டீம்கிட்ட பேசி ஒரு 15 நிமிஷம் தான் ஆகுது. ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு டிக்கெட் டிக்கெட் அவங்க ஏதோ வந்து கேம் ஆடிட்டு இருக்காங்க. விக்ரம் எல்லாம் சேர்ந்து ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க. இந்த கபடி மாதிரி ஏதோ ஒன்று ஓடி விளாண்டுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஒரு புரிதலுக்குள்ளே இருந்துருக்காங்க. அவங்க எந்த இடத்துல வந்து இந்த ட்ரிகர் ஆகி சண்டை போட்டிருக்காங்க. என்னதான் சொன்னாலும் உனக்கு புரியவே மாட்டேங்குது, ஏன் அப்படி இருக்கிற அப்படிங்கிற மாதிரி பார்வதி பேசிட்டு இருக்க தான் ப்ரோமோவில் போட்டிருக்கிறாங்க. திவாகருக்கு என்ன நடக்குன்னே தெரியல. பார்வதி வந்து டென்ஷன் ஆகிற விஷயத்துக்கு வந்து ஏதாவது பதில் சொல்லணும் அப்படிங்கிறது இதுவாக அவருக்கு யோசிக்க தோணுது. பட் ஆனால் அவர் என்ன வச்சுக்கிட்டு வஞ்சனையாக பண்ணுறாப்புல. அவருக்கு மைண்டுக்குள்ளே இருந்தால் அவர் பாட்டு பேச போகிறாரு, இல்லைன்னா அவர் பாட்டு சும்மா இருக்க போகிறாரு. ஸோ திவாகர்கிட்ட வந்து பார்வதி அவ்வளோ பெரிய விஷயங்கள் எதிர்பார்க்கறது வந்து லாஜிக்கலி சரியான விஷயமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. திவாகருக்கு என்ன தெரியுமோ அதை தான் அவரால் பண்ண முடியும், என்ன வருமோ அதை அவரால் பண்ண முடியும். ஏதோ ஓரளவுக்கு வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காப்புல. வாரம் வரும்போது திவாகருக்கு எதுவுமே தெரியாது, ஒரு வேஸ்ட் லேண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்குள்ள தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஆனால் இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, சில விஷயங்கள் அந்தாலும் செய்ய முயற்சி பண்ணுறாரு. என்ன ஒரு கரண்டி சோறு எக்ஸ்ட்ரா போட்டால் அவங்களுக்கு கொஞ்சம் நன்றியோடு இருக்கிறார். அதான் இங்கே பிரச்சனையாக இருக்குது. அதுதான் இங்கே ட்ரிகர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். உனக்கு வந்து ஆரம்ப வீக்லேருந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் எவ்வளோ சொன்னாலும் உனக்கு அது புரியவே மாட்டேங்குதா, என்னதான் உனக்கு சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து டென்ஷன் ஆகிட்டு பார்வதி பேசிட்டு இருக்கிறீங்க. என்னதான் சொன்னாலும் என்ன சொல்கிறது, உடம்புல வந்து எண்ணெய் தடவிட்டு என்னதான் நீங்கள் மண்ணில் உருடினாலும் ஒற்றை மண்ணு தான் விட்டு அப்படிங்கிற மாதிரி திவாகரை வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை தான் செய்ய முடியும். நீங்கள் வந்து பெரிய பெரிய டானை கூட்டிகிட்டு வந்து பண்ணுற மாதிரி பண்ணிட்டு இருந்தால் வேலைக்காக. அவர் வந்து பார்த்தீங்கன்னா படிக்காதவன் படத்தில் வர வேக்கு இருக்கிறாருல, அந்த டான் தான். படிக்கட்டு மேலே ஏற முடியும், இறங்க முடியும், ஓட முடியும், ஒடியாட முடியும், வண்டி மேலே ஏறி சுற்றி சுற்றி வர முடியுமே தவிர அதை தாண்டி வந்து அவரால் எதுவுமே செய்ய முடியாது. ஏதாவது ஒரு சின்ன டாஸ்க்கு கொடுக்குறீங்க, ஓரளவுக்கு சென்சிபிளான விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை அவர் பண்ணுவாப்புல. அதை தாண்டி பெருசாக வந்து பார்வதி ஆசைப்பட்டதே முதல்ல தப்பு. ப்ளஸ் ஏற்கனவே பார்வதி மேலே வந்து ரொம்ப நல்ல பேர் டீம் இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே. இன்னும் அதை வந்து ஊதி பெருசு பண்ணிட்டு இருந்தால் அது எந்த இடத்துக்கு வந்து பார்வதி கொண்டு போய் நிறுத்த போகுது அப்படின்னு தெரியல. இந்த ட்ரிகரான விஷயங்கள், அதாவது இவங்கெல்லாம் சேர்ந்து போயிட்டு உள்ளுக்குள்ளே இருக்க பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து ட்ரிகர் ஆகிறத தாண்டி அவங்க வந்து ஓவராக அது முன்னாடி ஓவராக பேசிட்டு இருந்துச்சு புள்ள பார்வதி. என்னன்னா, நாங்கள் இதை பண்ணுவோம், எங்களை நோக்கி தான் எல்லாம் நடக்கும், நாங்கள் தான் எல்லாம் செய்ய போகிறோம், நாங்கள் தாங்கிற வார்த்தை இருக்குல்ல, அது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரிகர் பாயிண்ட். ஸோ நீ ஏதாவது ஒரு பாயிண்டில் வந்து உடஞ்சிடுவேன். உடையும் போது அதை தூக்கி அவங்க பெருசாக செஞ்சு விட்ருவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்வதிக்கு நடந்துருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த புள்ள பயங்கரமாக ஒன்று ட்ரை பண்ணிருக்குது, அதை வந்து திவாகர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி பண்ணுவாப்பில் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கு. பட் ஆனால் இந்த பொண்ணு பேசுகிற மாதிரியே வந்து திவாகருக்கு பேச வரல. அதனால வந்து அது சரியாக ஒர்க் அவுட் ஆகனால எல்லாருமே கட்டம் கட்டி பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணிட்டாங்க. என்ன சொல்கிறது, டாமினேட் பண்ணிட்டாங்க. அதனால அந்த பிள்ளைக்கு என்ன பண்ண தெரியாமல் வந்து ஐயோ அம்மான்னு கத்திட்டு இருக்குது. இதுக்கு பிக் பாஸ் என்ன சமாதானம் பண்ண போகிறாரு, என்ன மாதிரியான பஞ்சாயத்து பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஆக இன்னைக்கு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சு இந்த ஜூஸுக்கு QC பண்ணுற இந்த விஷயத்தை மட்டுமே வச்சு ஒரு கேம் நடக்குது, ஒரு ட்ராமா நடக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு நம்ம டீட்டெயிலாக வந்து பேசலாம். லைவில் பார்த்துட்டு வந்து அப்டேட் வந்ததுக்கப்புறம் வந்து பேசுவோம்.
உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் மக்கள். இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, பிக் பாஸ் பார்க்குற அளவுக்கு. உங்களுக்கு என்ன தோணுங்கிற கமெண்ட்ல எழுதுங்களேன்.